கல்யாண பந்தியில் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் இல்லாமல் இருக்காது. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் கிளியராக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் போயிட்டு பாருங்கள். அளவுகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும், அது எவ்வளவு போடணும், எல்லாமே கிளியராக அளவுகளோடு நான் சொல்லியிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டை வந்து தட்டி தான் நான் போட்டுக்கிறேன். எல்லாம் வதங்கின உடனே பச்சை பட்டாணி இது காஞ்ச பச்சை பட்டாணி கிடையாது. இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் நான் எடுத்துருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணி தான் இதில் நான் சேர்க்குறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருந்தீங்கன்னா அது நைட்டே நீங்கள் ஊற போட்டுட்டு அப்புறம் செய்யுங்க. அது குக்கரில் வேக வச்சுட்டு தான் போடணும். அதாவது காஞ்ச பட்டாணியை ஊற விட்டுட்டு குக்கரில் வேக வச்சுட்டு தான் நீங்கள் இதை செய்யணும். இதுக்கு தேவையான மிளகாய் தூள்லாம் நான் சேர்த்துட்டேன். நல்லா வதங்கின உடனே உருளைக்கிழங்க நான் வேக வச்சு அதை தோல் உரித்து அதுவும் பெருசாக நான் கட் பண்ணி இருக்கிறேன். அதை தான் இதில் நான் சேர்க்க போகிறேன். அது சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுடணும். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு அது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த உடனே அந்த உருளைக்கிழங்க பெருசாக கட் பண்ணி வச்சதை இதில் சேர்க்கணும். இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கனாலுமே அதுக்கு முன்னாடிலாம் இப்போ தான் இந்த நார்த் இந்தியன் இதுவில் ஸ்டைலில் கொண்டு வந்துட்டாங்க லஞ்செலாம். அப்படி இருந்தாலும் அதில் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் எந்த விசேஷம் எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் இல்லாமல் இருக்காது. இப்போ விருந்தாக ஆகட்டும், கல்யாணமாகட்டும், சமபந்தி ஆகட்டும், அதில் இதை தான் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவலை பண்ணுவாங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியில் இந்த கஸ்தூரி மெட்டி, இந்த காஞ்ச வெந்தயக்கீரையை சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கல்யாணத்தில் பண்ணுற அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவலுடைய நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும்.